வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சில டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரியலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் +1 +2 போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாபிக்ஸை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் +1 +2 போர்ஷன்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த செஷனில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ அந்த டாபிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மோல் கான்செப்ட் தான் ப்ரைமர். அடுத்து ஸ்டாய்ச்சியோமெட்ரிக். ஸோ இந்த மோல் கான்செப்ட் அண்ட் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் வந்து என்டையராக மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ்லையுமே இன்வால்வ் ஆகும். ஸோ மோல் கான்செப்ட் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மோல் கான்செப்ட் வந்து ஈவன் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சைடில் கூட மோல் கான்செப்ட் பேஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மோல் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு டேர்ம். அது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ அது தெரியலைன்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து ஸ்டாய்ச்சியோமெட்ரிக். ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு பக்கமுமே பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்டாக ஆனால் கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிச்சி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் லா ஆஃப் காம்பினேஷன்ஸ் கூட பெருசாக உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகாது. பட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அண்ட் மோல் கான்செப்ட் கொஞ்சம் புரியும். அதனால லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. தென் இப்போ நான் சொன்ன இந்த மோல் கான்செப்ட், ஸ்டாய்ச்சியோமெட்ரிக், இந்த ரெண்டு டேர்முமே நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீட் ஆர் ஜெயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்ட்டாகவும் அதுவும் அட் த சேம் டைம் ஹைலி ஆக்யூரேட்டாகவும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மோல் கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி மோல் கான்செப்ட் நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு பேஸாக இருக்கும், அதே மாதிரி சில சாப்டர்ஸுக்கு சில சாப்டர்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஐ மீன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய சில பர்டிகுலர் டேர்ம்ஸ். இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு எடுத்தாச்சுன்னா ஒரு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ இது எல்லாமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ங்கிற சாப்டர் வந்து கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஈவன் கிவன் டேட்டாவில் கூட கொடுக்க மாட்டாங்க, நீங்களாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதே மோல் கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு காம்பவுண்ட், ஒரு மாஸ் கொடுத்துருந்தா அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அட்டாமிசிட்டி இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். தென் நெக்ஸ்ட் இந்த அவகேட்ரோ லா வந்து உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈவன் கைனடிக்ஸில் பெருசாக இருக்காது. பட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். அவகேட்ரோ லா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஐ மீன் அது இன்டெரக்டாக இருக்கும். டேரக்டாக அவகேட்ரோ லான்லாம் கேட்க மாட்டாங்க. இன்டெரக்டாக வால்யூம் கொடுத்து அந்த வால்யூமை நம்பருக்கு மாற்றணும். ஈவன் நீங்கள் சொல்யூஷன் சாப்டரில் கூட உங்களுக்கு இது வரும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இப்போ +1 +2 மீன் +2ல் தான் சொல்யூஷன் வரும். கைனடிக்ஸும் +2ல் தான் இருக்கும். ஸோ இந்த +1 +2ல் எஸ்பெஷலி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய ப்ராப்ளம்ஸில் அவகேட்ரோ லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். ஓகே, சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அவகேட்ரோ லா, ஸோ சிம்பிள் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் வால்யூம்க்கு இடையில கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் அவகேட்ரோ லா சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் கம்போசிஷன். ஆக்சுவலி பெர்சன்டேஜ் கம்போசிஷன் இட்ஸ் நாட் ஈவன் அ கெமிஸ்ட்ரி பார்ட், இட்ஸ் பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு சில பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் எவ்வளவு ஒரு எலிமெண்ட்டோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுருவாங்க. உங்களுக்கு இதை தெரிய வேண்டிய கெமிஸ்ட்ரி டேர்ம் என்னன்னா அந்த எலிமெண்ட்டோட மாஸ் தெரியும், அது கம்பல்சரி. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் பெர்சன்டேஜ் காம்போசிஷனை ஈஸியாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவகேட்ரோ நம்பர். ஹியர் இட் இஸ். ஸோ இதில் இருக்கிற இந்த அவகேட்ரோ நம்பர் என்ன இருக்குது. ஸோ இந்த அவகேட்ரோ நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மோல் கான்செப்ட்னாலே நம்ம தலைவர் அவகேட்ரோ தான். அண்ட் அவரோட நம்பர் தான் அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23. சில புக்ஸில் 6.022 × 10⁻23 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வாட் மேக்ஸ் தி ஃபண்டமெண்டல் பிளாக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் மோல் கான்செப்ட் தெரியும். ஆனால் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டல். ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன, அடுத்து எக்ஸஸ் ரியேஜென்ட்னா என்ன, இதெல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கக்கூடிய சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அண்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் அண்ட் கெமிக்கல் காம்பினேஷன். ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு சாப்டர் வரும் என்னன்னா +1ல செகண்டான ஒரு சாப்டர் என்னன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்.
இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ல பீரியாடிக் டேபிளோட அலைன்மெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி அண்ட் டாப் டு பாட்டம்னா என்ன, லெஃப்ட் டு ரைட்னா என்ன, பீரியட், குரூப், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த சாப்டரில் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ், ஒவ்வொரு அதோட பிஹேவியர்ஸ், அதை பேஸ் பண்ணி அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அது எல்லாமே இந்த சாப்டர் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும். அண்ட் இதில் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த குரூப், பீரியட், இந்த டேர்ம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஏன்னா ஈவன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் சரி, பியூரிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஓகே, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து சில டைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில டைம்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக குரூப்போட பேர் கொடுத்து இந்த குரூப்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், ஓகே, குரூப்பை கொடுத்துருவாங்க. குரூப்பை கொடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான சில நீட்ஸ். கெமிஸ்ட்ரி நீங்க படிக்கணும்னா பேசிக்காக தெரிய வேண்டிய சில விஷயம். ஓகே, தென் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, இதுவுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சிருவீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருவீங்க. தென் மூணாவது ஒரு சாப்டர் கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே பேசிக்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா தான். இது வந்து லெவல் 1 சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓயா, இதே நம்ம லெவலாக கிளாஸிஃபை பண்ணியாச்சுன்னா லெவல் 1 சாப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன? ஃபர்ஸ்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. செகண்ட் என்னது? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். 3 கெமிக்கல் பாண்டிங். இது ரொம்ப ரொம்ப 3 முக்கியமான சாப்டர்ஸ். இதுக்கடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கூட நம்ம 4 வேணா வச்சுக்கலாம். சம்டைம் அது 2வது தான் இருக்கும், 2வது தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் நான் சொல்றது அது கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க லாஸ்டா கூட 4வதா கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, தென் பீரியாடிக் டேபிள்ல அலைன்மெண்ட்ஸ். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி என்னென்ன குரூப், ஒவ்வொரு குரூப் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பிளாக் கொடுத்துருப்பாங்க. எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு அண்ட் டி பிளாக், எஃப் பிளாக். ஸோ அந்த பிளாக்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் ஜெனரலான சில ட்ரெண்ட் இருக்கும். ஓகே, அந்த எலிமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் போனால் என்னென்ன நடக்கும், அட்டாமிக் சைஸ், அயனைசேஷன் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அந்த ஜெனரலான ட்ரெண்ட் தெரியணும். அண்ட் பீரியாடிக் டேபிளில் மெட்டல்ஸ் எங்கே இருக்கும், நான் மெட்டல்ஸ் எங்கே இருக்கும், அண்ட் செமி மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய மெட்டலாய்ட்ஸ் எங்கே இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரியா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன் பேசிக்ஸ். இப்போ நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் கேள்வி அதிகமாக கேட்பாங்க. அப்போ நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருமா, உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படிங்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு 4 டைப் இருக்கும். சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன், எலிமினேஷன், தென் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இது வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த 4 ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதே இது இன்ஆர்கானிக்னு எடுத்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன், அந்த மாதிரி டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எல்லாம் போகும். பட் எல்லாத்துலேயுமே பேசிக்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு மாடல் இருக்கும். ஓகே, அந்த மாடலில் தான் அந்த ரியாக்ஷன் போய்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாமே பேசிக்ஸ். ஓகே, இந்த ரூல்ஸ், இந்த ரியேஜென்ட்ஸ் இருக்கு, இந்த ரியேஜென்ட்ஸ் அண்ட் இந்த ரியாக்டன்ட் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் போகும்போது நீங்கள் +1 படிக்கிறீங்கன்னா +2 தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. +2 இருக்கக்கூடிய கெமிக்கல் ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரைன்ஸ் அண்ட் ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், இந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்னென்ன நடக்கும், எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி போகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதில் தான் உங்களுக்கு பேசிக்காக சில ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கோனிகோ அடிஷனை, மார்க்கோனிகோ, ஆன்டி மார்க்கோனிகோ அடிஷன், தென் எலிமினேஷன் பார்க்கும்போது ஜேஸ் ஆஃப் ப்ராடக்ட், ஹாஃப்மேன் ப்ராடக்ட், தென் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எடுக்கும்போது SN1, SN2 அண்ட் கார்போகேட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஆர்கானிக் சைடு. இன்ஆர்கானிக் சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு தேவையே கிடையாது. ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த ரியாக்டன்னா இந்த ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுறது பெட்டரான வழி. எஸ் சார், மெமரைஸ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் மெக்கானிசம் படிக்க தேவையே கிடையாது. ஈவன் சிம்பிளாக ஒரு ரியேஜென்ட், ரியாக்டன்ஸ் தெரிஞ்சுன்னா ப்ராடக்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். தென் இன்ஆர்கானிக்கில் அப்போ நீங்கள் எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ் பண்ணுறது, ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஈக்குவேஷன்ஸை கொடுத்து நிறைய நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. அந்த நியூமரிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரிக்கே என்னன்னா ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது தான் ட்ரிக்கே. ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்
அஃப்கோர்ஸ் இது நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சதுதான், படிக்காதெல்லாம் கிடையாது. ஆசிட், பேஸ் அண்ட் பிஹெச். ஆசிட் என்ன பண்ணும், பேஸ் என்ன பண்ணும், பிஹெச்ங்கிறது என்ன. ஸோ இது கண்டிப்பாக தெரிய வேண்டிய சில டூல்ஸ். இது வந்து நான் டேர்ம்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன், டூல்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். யா, பிகாஸ் இதை வச்சு இந்த டேர்ம்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது எங்கெங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் +1 +2 போகும்போது ஈக்லிபிரியம் சாப்டரில் அதிகமாக யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ஆசிட் பேஸ் கான்செப்ட் வந்து ஈக்லிபிரியமில் அதிகமான இடத்துல வரும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரிடாக்ஸில் வரும். ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஆசிட் பேசஸ் பிஹெச் இருக்கும் அண்ட் ஃபாலோட் பை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த 3 சாப்டர்ஸ்லையும் இந்த ஆசிட் பேஸ் பிஹெச்சோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ், ஓகே, அதுக்குன்னு அது மற்றதுலாம் வராதுலாம் நான் சொல்லலை, வரும். பட் இதில் மேஜரான கான்ட்ரிபியூஷன் இதுக்கு இருக்குது, ஆசிட் பேசஸ் அண்ட் பிஹெச்சுக்கு. அடுத்து பார்க்கலாம், டிப்ஸ் டு மாஸ்டர் பேசிக் கான்செப்ட். ஓகே, யா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களை நான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ண சொல்கிறேன். என்னன்னா, மெமரைஸ் பண்ணணும். எஸ், எதை மெமரைஸ் பண்ணணும்னா, there are some elements. ஓகே, அதோட மோலார் மாஸஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பேசிக்காக சில ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹைட்ரஜன்லேருந்து கால்சியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை மெமரைஸ் பண்ணி வைக்கிறது பெட்டரான ஒரு வழி. ஓகே, தென் முடிஞ்ச அளவுக்கு நிறைய யூனிட் கன்வர்ஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய, ஓகே, மாஸ் மோல் டு வால்யூம், வால்யூம் டு மோல், ஓகே, இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் சிம்பிளாக சொல்ல போச்சுன்னா, இப்போ தான் உங்களோட அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருந்து நீங்கள் டெய்லியுமே நீட் அப்படி இல்லைன்னா இப்போ எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ்டாக இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் இருக்கட்டும், ஆனால் நியூமரிக்கல்ஸை டெய்லியுமே ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது முக்கியம். தென் ஆஃப்டர் தட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சாட்ஸ் உங்களால் மேக் பண்ண முடிஞ்சுன்னா பெட்டர். அதர்வைஸ் ஆல்ரெடி மேக் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் போட்டு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் வருது, அதுக்கான ஒரு பேசிக்கான கான்செப்ட் புரியலை, பட் ஸ்டில் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கான நிமோனிக்ஸை நீங்களாவே மேக் பண்ணுங்க. அப்படி இல்லை, அதுக்கு நிமோனிக்ஸ் ஜஸ்ட் ஏஐட்ட கேட்டாலே அதுவே சொல்லி தந்துடும். ஓகே, ஜஸ்ட் ChatGPT கேளுங்க, அது இதுக்கான ஒரு நிமோனிக்ஸ் உங்களுக்கே கொடுத்து விட்ரும். ஓகே, ஸோ தென் முடிஞ்ச அளவுக்கு கெமிஸ்ட்ரியை ரியல் லைஃப் கூட அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக டக்குன்னு உங்களுக்கு மறக்காது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில டேர்ம்ஸ் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்கமிங் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்குனாலும் சரி, ஜெய் ப்ரிப்பரேஷனுக்குனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸே நான் ஹைலைட் பண்ணுறேன், நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய அதில் நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன், பட் ஒரு கன்க்ளூஷனாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மோல் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் செகண்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுத்தையும் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதர்வைஸ் யூ வில் கெட் சஃபர். ஓகே, சஃபர். தெரியலைன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்டை, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கவுமே முடியாது. ஓகே, சரி சார், இப்போ என்ன சார் வேறு சைலத்துலேருந்து வேறு என்ன ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுக்கான கோச்சிங் கிளாஸஸ் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். தட்ஸ் அவர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, மே 12ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ், ஓகே, தளபதி ஆன்லைன் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் வெற்றி ஆன்லைன் பேட்ச் வந்து மே 24லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தட்ஸ் இட். ஸோ 12ஆம் தேதியிலேருந்து நமக்கு தளபதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 24ஆம் தேதியிலேருந்து வெற்றி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கிளாஸஸோட ஸ்பெஷாலிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், PYQ டிஸ்கஷன்ஸ் இருக்கும், தென் ஃபாலோட் பை உங்களுக்கு இப்போ பர்சனலைஸ்ட் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்கலாம் அண்ட் கிளாஸஸில் எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ யூடியூப்பில் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரட் டீச்சர்ஸ் தான் இங்கேயுமே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது வந்து +2 அண்ட் ரிப்பீட்டர்ஸுக்கான, ஓகே, +2க்கு வந்து தளபதி பேட்ச். அதே இது நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூ ஆர் அவைலபிள், உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னா திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ வெற்றி நீட் கிளாஸஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ டீட்டெயில்டாக தளபதி பேட்ச், இந்த ஆன்லைன் தளபதி பேட்ச் இருக்குல்ல, ஸோ இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,499 இன்க்ளூட் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டிலாம் சேர்த்து உங்களுக்கு இந்த ஃபீ இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், ஸோ நம்மளுடைய கோர்ஸஸுக்கு எப்போவுமே நம்ம லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஆன்லைன் கூட நீங்கள் வந்தால் கூட ஓகே ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஆஃப்லைனுக்கு இன்னும் ஒரு பேட்சஸ் இருக்குது. ஓகே, 2-3 பேட்சஸ் இருக்குது.
அந்த பேட்சஸுக்கு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஐ எம் ஷூர் அதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நம்பர் தான், அதுக்கு மேலே எக்ஸீட் பண்ணவே முடியாது. இது கூட ஓகே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆனால் அது கம்பல்சரி. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஆஃப்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் பற்றி. நான் எஸ் தட்ஸ் அவர் தளபதி ப்ரோ பேட்ச். எஸ் ப்ரோ மீன்ஸ் வாட்ஸ்அப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தளபதி ஆன்லைன் பேட்ச். ஸோ தளபதி ப்ரோங்கிறது வந்து என்னன்னா, நீங்கள் ப்ராப்பராக நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் போய் படிப்பீங்க. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் எங்கெங்க இருக்குது? திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். இந்த 3 ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையுமே நம்மளுடைய ஜைலம் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் கிட்ட டைரக்டாக நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா May 12 ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆகிட போகுது. அண்ட் இந்த கிளாஸுக்கான டைமிங் பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே 5:30 ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் 3 hours கிளாஸ். அண்ட் இந்த 3 ஹவர்ஸுக்கான ப்ராப்பரான பிளானுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பியூர்லி ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மட்டும் உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும். அண்ட் சண்டே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ டெய்லியுமே 3 hours ஃபிசிக்ஸ் அண்ட் ஒவ்வொரு நாளும் 2 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒன்று வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கும், எதர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. அண்ட் பயாலஜியில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் அவர் வீக்கெண்ட் டியூஷன் கிளாஸஸ். நெக்ஸ்ட் இது நீட்டுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜேஇக்குமே இருக்கும். ஓகே, இந்த தளபதி ப்ரோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த தளபதி ப்ரோ பேட்ச் நாட் ஓன்லி ஃபார் நீட், இது உங்களுக்கு ஜேஇ மெயினுக்குமே இங்கே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நம்ம தளபதி ப்ரோ பேட்சோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் இங்கே இருக்குது. டெய்லியுமே உங்களுக்கு மந்த்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஜிஏபி எக்ஸாம்ஸ் இருக்கும், தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும், வீக்லி அசைன்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ திங். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்க பாருங்க. இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் பார்க்கும்போதே தெரியல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாமே எக்ஸாக்டாக, இப்போ நீட் மார்க் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு நீட் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஆக்சுவல் தட்ஸ் இட். எக்ஸாக்ட் மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு ஸ்டடி கிட் கிடைக்கும். ஓகே, ஸ்டடி கிட் கிடைக்கும். போர்டு எக்ஸாம் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல், உங்களோட போர்டு எக்ஸாமுக்கான சப்போர்ட். ஓகே, போர்டு எக்ஸாமுக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் டிபிபி மெட்டீரியல், ஜைலம் லேர்னிங் ஆப்போட ஆக்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து விஷயம். சரியா? தென் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், ஓகே, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்குமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் மந்தோட லாஸ்ட் வீக், தென் ஆகஸ்ட், தென் அக்டோபர், ஜனவரி அண்ட் நவம்பர். ஸோ இப்படி ஒரு 5 பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஆஃப்லைன் மீட்டிங். ஓகே, ஆன்லைன் மீட்டிங் கிடையாது, ஆஃப்லைன் மீட்டிங் அவைலபிள். ஸோ இது எல்லாமே ப்ரோ பேட்சோட ஸ்பெஷாலிட்டி. சார் அப்படி இந்த பேட்சில் படித்தவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஜைலத்தில் படித்த பசங்களோட ஜேஇ ரிசல்ட். ஓகே, ஜேஇ மெயின் படித்த பசங்களோட ரிசல்ட் பாருங்கள். இத்தனை பேர் ஜேஇ எக்ஸாம் எவ்வளவு 99%. ஓகே, 98 எல்லாம் சேர்த்தாச்சுன்னா இன்னும் இதோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகிடும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 99%க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது நீட் 2025. அதே மாதிரி நீட் 2024லையுமே நீட் ஜேஇ ரிசல்ட், இது ஜேஇ ரிசல்ட் அண்ட் இது வந்து நம்மளுடைய நீட் ரிசல்ட், லாஸ்ட் இயர் நீட் ரிசல்ட். ஸோ 699க்கு மேலே எடுத்தவங்க, 650க்கு மேலே எடுத்தவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால போடுறதுக்கு இடம் இல்லைங்கனால இந்த மாதிரி சின்னதாக 699 வரைக்கும் எடுத்தவங்களை மட்டும் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ திஸ் இஸ் இந்த வருஷத்துக்கான ஜேஇ ரிசல்ட்டில் 99% மேலே இத்தனை பேர் எடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஃபோட்டோஸும் இருக்கும். நான் ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்னென்ன பேட்சஸ் இருக்குன்னா, நீங்கள் நம்மளுடைய ஜைலத்தோடைய ஆஃப்லைனில் ரிப்பீட்டர்ஸாக படிக்கணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்ச் வந்து மாரா பேட்ச். அதுக்கடுத்து தல ப்ரோ பேட்ச். நீங்கள் +1 படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, +1 படிச்சுக்கிட்டு நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனை தொடங்கணும்னு நினைக்கிங்கன்னா நமக்கு தல ப்ரோ பேட்ச் இருக்குது, இது ஆஃப்லைன். Okay, then Vetri NEET, that's purely for online batch. Then Talabadi Vetri NEET means for repeaters. Okay, that's online. Then Talabadi Pro, that's for offline. Okay, that's class 12th. Then Talabadi online. Okay, so Tala Pro means offline, Talabadi Pro means offline, Talabadi, okay, varu Talabadi means online crash course. Okay, so online class. Okay, that's it. These are the specialties. So இதை பற்றின ஒரு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய டீம் உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இட் கைஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட்
நல்லா படிங்க. ஸ்டே வெல், ஸ்டடி வெல்.